கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் இந்த தொடரில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று ஒரு மனிதனை அவன் அறிந்த உடனே என்ன நடக்கிறதுனா, அவனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குது. ஏனென்றால் அவன் பின்தங்கியிருந்த நிலையை பார்க்கும் பொழுது, ஆகா, நான் எவ்வளவு ரொம்ப மோசமான இருந்த நிலையில் இருக்கும் பொழுதும் என் தேவன் என்னை நேசித்திருக்காரே. நான் எத்தனை விதமான தவறு செய்திருந்தேன், அப்பொழுதும் அங்கே என் கூட இருந்து நேசித்திருக்காரே. இன்றைக்கி நான் நின்று இந்த மாதிரி வீடியோ பார்க்குறேன்னா அவர் என்னை நேசித்திருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதனால தான் அவர் அழகாக நம்மளை வழிநடத்தி இருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் பாருங்கள், நீங்கள் மரண ஓலையில் போயிருப்பீங்க, அதாவது இவ்வளோதான் அப்படின்னு. ஆனாலும் உங்களை மீண்டும் கொண்டு வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க நிறுத்தியிருக்கிறாரே. அவர் அழகாக வழி நடத்தியிருக்கிறார் பாருங்கள். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார், அற்புதமாக நேசிக்கிறார். உங்கள் மேலே அவர் கரிசனையாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை உண்டு பண்ணி, உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு செய்வதே அவருடைய விருப்பம் சித்தமாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவில்லாத அளவுக்கு அவர் வழிநடத்த அவர் விரும்புகிறார். அவருக்காக நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது. இப்படி நாம் அறிந்து பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் கூட இருக்கும்போது அவருடைய வழிநடத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால தான் அந்த தலைப்பு வச்சிருக்கு, கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துகிறாருன்னு பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலன் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. மிகப்பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பாருங்கள். இந்த உலகத்தை உண்டு பண்ணும் அண்ட சராசரியை உண்டு பண்ணியிருக்கிறார். பாருங்கள், அவ்வளோத்தையும் உண்டு பண்ணி நமக்காக பார்க்கறதுக்கு இந்த பூமியை அழகாக உண்டு பண்ணி நம் தந்த மிகப்பெரிய தேவன் நமக்கு எதுவும் குறைவாக வச்சிருக்கிறார். எல்லாம் இந்த பூமியில் நிறைவாக இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, குறைவே இல்லாது. இந்த கர்த்தரை தேடுவர்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நன்மையும் குறைபடாது, கர்த்தரை தேடுதல். அதனால தான் அவர் அவரை தேடும் பொழுது அவர் வழி நடத்துகிற விதத்தை பாருங்கள், ஒன்றிலும் குறைபடாது. உங்களுக்கு ஏதாட்டு குறை இருக்கிறா? இல்லை. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள். கர்த்தரை தேட 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 என்ன நடக்குன்னா, அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் அதிகமாக கவனிக்கிறோம். ஆகையால் பாருங்கள், கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர். இந்த உலகத்தை உண்டு பண்ணும்போது இந்த பாருங்கள், பூமி நட்சத்திரங்களை உண்டு பண்ணி பெயர் சொல்ல அழைக்கிறாரு. இருளில் இருக்கிற இந்த இதை வெளிச்சம் உண்டாகின்றார். ஒளியின் தேவன் சொன்ன உடனே அந்த இடத்துல ஒளி அடிக்கிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்கிற அந்த சூழ்நிலை, அதாவது சில பேர் பாருங்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, சூழ்நிலை இருப்பாங்க, நோயில் இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு இருள் போல். ஆனால் தேவன் சொன்ன அடுத்த செகண்டில் அது வெளிச்சமாகுவார். அதே போல் உங்களுடைய நாவில் ஒரு வல்லமை வைத்திருக்கார். இயேசுவின் நாமத்தில் அந்த சொல்லி இந்த இந்த தடை பண்ணுகிற இந்த பிசாசை இயேசுவின் நாமத்தில் போ, நீ இந்த மேல் கரம் வைக்கிறதற்கு உனக்கு தகுதி அல்ல. ஏனென்றால் இந்த உலகத்தை உண்டு பண்ண அண்ட சராசரியை உண்டு பண்ண அந்த தேவன் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மகாபலன் உள்ளவராய் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நீங்கள் இதற்கு பாத்திரம் அல்ல. நீ என்னுடைய ஆசீர்வாதத்தின் மேலே உன்னுடைய கரம் வைக்கிறதுக்கு நீ தகுதி அற்றவன். என் கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்திருக்கிறார். நீ அதற்கு மேல் வைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படி சொல்லி அவனை இயேசுவின் நாமத்தில் துரத்தணும். இப்படி உங்களுடைய நாவில் இப்படி சொல்ல சொல்ல தேவனுடைய அந்த வல்லமை உங்களுடைய எப்படி வாழ்க்கையில் வழிநடத்த நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லணும், வெறும் கேட்டுட்டா மட்டும் போதாது. உங்களுடைய நாவில காலில் எந்திரிச்சிடன்னு சொல்லணும். இன்றைய நாள் எனக்கு தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், மிகப்பெரியவர், இந்த அண்ட சராசரியை படைத்த எனக்குள்ளே இருக்கிறார். அவர் வெற்றியாளர், நான் எங்கு சென்றாலும் எனக்கு வெற்றி தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் ஞானம் தருகிறவர் இருக்கிறார். பாருங்கள், சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், எனக்கு கூட நாட்கள் ஆயுசு கூட்டி தருங்க, வெள்ளி பொன்மா கேட்டான், ஞானத்தை தான் கேட்டான். ஏனென்றால் அது இதை எப்படி அதை ஓவர் கம் பண்ண, அதாவது ஞானம் என்பது தேவன் எப்படி சிந்திக்கிறார், தேவன் எப்படி அதை கையாளுகிறார் என்பது போல அந்த ஞானத்தை கேட்கிறான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு அவன் பலன் பெற்றான். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அறிவை அளவில் அந்த ஞானத்தை நாம் அறியும் பொழுது அவருடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த அண்ட சராசரியை படைத்த அந்த தேவன் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் உங்களுடைய நாவலை இப்படியே இந்த இதயத்தில் போடணும் பாருங்கள். வார்த்தை போட போட உங்களுடைய வாழ்க்கையின் அவர் வழிநடத்தலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எங்கே சென்றாலும் நீங்கள் சொன்ன காரியம் அப்படியே நடக்கும். உங்களுக்கு இடையூறுகள் வராது.
தொந்தரவு எதுவும் வராது. உங்களுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்திருவார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை தேடுகிற அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துட்டு, இந்த மாதிரி வீடுகளை சின்ன சின்ன வீடியோ கேட்கும் பொழுது என்ன நடக்குன்னா, கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? கர்த்தரை தேடும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு குறை இருக்காது. எத்தனை பிசாசு எவ்வளோ வந்தாலும் அதையெல்லாம் நிர்மூலமாக்கி உங்களுக்கு அந்த அந்த வார்த்தைகளை தியானிக்க நேரத்தை கொடுப்பார். மீண்டும் தியானிக்க நேரத்தை இப்படி தியானிக்க அதிகமாக நேரத்தை கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, கர்த்தரையே உங்களுடைய குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கிறார். நீங்கள் உங்கள் பிரயாசத்தில் அல்ல, அவருடையக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய வழிநடத்தலை அறியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இப்படித்தான் அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். இந்த வழிநடத்தலை நாம் அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன சின்ன வீடியோவில் நீங்கள் பாருங்கள். பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை படைத்த அந்த தேவன், இந்த அண்ட சராசரியை படைத்த அந்த தேவன் ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்லணும், எங்கே சென்றால் எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தை படைத்த அந்த ஆண்டவர், அண்ட சராசரியை படைத்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் எதற்கு பயப்படணும்? ஏனென்றால் அவர் என்னை ஆளுகை பண்ணுகிறார், அவர் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அவர் உள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கணும்? உங்களுக்கு எல்லா காரியத்திலும் இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே உங்களை வந்து சேரும். ஆகையால் உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. இப்படித்தான் கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தர் வழி நடத்தில் நான் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான நன்மைகள் எல்லாம் நிகழ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.